ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றியிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே செய்கிற மகத்துவமான காரியத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலிசா அங்கே இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து இந்த ராஜா அவனை பிடிப்பதற்காக ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அதை வேலைக்காரன் பார்த்து குதிரைகளும் ரதங்களும் வீரர்களும் வந்திருக்கிறதை பார்த்து அவன் பயப்படுகிறான். ஆனா தீர்க்கதரிசி எலியா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறதை பாருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உண்மைதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தீங்கு வரும் பொழுது, தீமைகள் வரும் பொழுது, தீயவர்கள் நம்மை சுற்றி நிற்கும் பொழுது, அவைகளுக்கு எல்லாம் மேலாய் அந்த பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமையை, தம்முடைய பரிசுத்த மகிமையினாலே தம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுகிறார். எங்களுடைய அக்னி ரதமான குதிரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களோடு இருக்கிறவர்களை விட தேவனுடைய சேனை கணக்கிட முடியாததாய் இருக்கிறது. இட்ஸ் innumerable because God is almighty and very powerful. இந்த மகிமையின் தேவனுடைய சேனை மகா பெரியதாய் இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிராளிகள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் உன்னை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். உன்னை வேலியடைக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய சேனையை அனுப்பி உங்களை வேலியடைக்கிறவராயிருக்கிறார். உங்களை பாதுகாப்பாய் நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கு என்ன தீங்கு நடக்குமோ என்று பயப்படாதிருங்கள். இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய மகிமையினாலே மறைத்திருக்கிறார். உங்களை மறைத்திருக்கிறார். தீங்கு அணுகாது, தீங்கு நேரிடாது, தீமை உங்களை ஒன்றும் செய்யாமல் நல்ல தேவன் உங்களை தம்முடைய மகிமையிலே மறைத்து நடத்துவார். ஆமென். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எங்களை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்றி பத்திரமாய் நடத்துகிற நம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே எதிர்ப்புகள், ஆண்டவரே, வாழ்க்கையிலே எதிராளிகள் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் பரலோக சேனை, பரலோக மகிமை மகா பெரிதாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அவைகளை காண நீர் இவர்களுக்கு தயவு பாராட்டியறலாம் ராஜா. நீ நாமத்துக்கே நீர் மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.